ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மீனாவோட நகை காணாமல் போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த பழி வந்து முத்து மீனா மேலே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, விஜயாவும் மனோஜும் அவங்க தப்பிக்கிறதுக்காக அந்த பழியை வந்து முத்து மீனா மேலே போட்டுருவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இந்த மாதிரி சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வரலாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாட்டி ஊர்லேருந்து வராங்க. அவங்களோட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் தடபுடலாம் நடக்குது. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்குமே ஒரு போட்டி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எனக்காக ஒரு பரிசு வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் யார் கொடுக்குற பரிசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, மனசுக்கு நெருக்கமாக இருக்கோ, அவங்களுக்கு பதிலுக்கு நான் ஒரு பரிசு கொடுப்பேன். அந்த பரிசு நீங்கள் நினச்சி பார்க்குறத விட வேல்யூபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட எல்லாருக்குமே ஆச்சரியமாகுது. கண்டிப்பாக பாட்டி ஏதோ பெருசாக பரிசு தரப்போகிறாங்க. அதனால் இந்த போட்டியில் எப்படியா ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கான பிளானையும் பண்ணுறாங்க. ரவி வந்து பாட்டிக்காக ஏதோ கேக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த கேக்கை வந்து வயசானவங்க கூட சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஸ்ருதியும் பாட்டிக்காக ஒரு நல்ல மொபைல் வாங்கி தரப்போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் மனோஜுக்கெல்லாம் பாட்டி கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. தேவையில்லாத செலவுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு பாட்டி கிஃப்ட் தருவாங்கன்னு தெரிஞ்சோன்னே அதில் ஜெயிக்கணும், அந்த கிஃப்ட்டை எப்படியா வாங்கணுன்றதுக்காக அவரும் பாட்டிக்கு பிடிச்ச கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சின்ன வயசில் பாட்டி ஏதோ ஒரு நவரத்ன மாலை போட்டிருந்தாங்களாம், அது தொலைஞ்சு போச்சான். அதே மாதிரி ஒரு மாலையை வாங்கி கொடுத்து பாட்டி அசத்தின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து மீனாக்கு தான் என்ன கிஃப்ட் வாங்கி தரணும் ஒரே குழப்பமா இருக்கு. அதோட தான் சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, பாட்டியோட பிறந்தநாள் அப்ப எல்லாரும் அவங்க பிளான் பண்ண மாதிரியே பாட்டிக்கு அவங்க கிஃப்ட் எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஏன் நம்ம விஜயாவே போட்டியில ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு கிஃப்ட்டை கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. முத்து மீனாவும் அவங்க கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அது கண்டிப்பா காஸ்ட்லியா இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். ஆனா ரொம்ப எமோஷனலா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஊர்ல எல்லாருமே சேர்ந்து குடும்பமா போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து தான் பாட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோன்னு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா மனோஜ் விஜயாவும் கண்டிப்பா மட்டமா தான் பேசுவாங்க. ஏன்டா இந்த போட்டோ ஃப்ரேம் ஒரு 500 ரூபா இருக்குமா, இதை கொண்டு வந்து கிஃப்டா கொடுக்குற, இவ்வளவுதான் நீ பாட்டி மேல வச்சிருக்க பாசமா, அப்படிலாம் பேசுவாங்க. இதுல கடுப்பான முத்து வந்து இந்த நகை பிரச்சனையை ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, முத்து சொல்லுவார், நானும் பாட்டி காஸ்ட்லியா கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். அதுக்காக தான் மீனாவோட நகையும் வாங்கிட்டு போனேன். ஆனால் அங்கே போனோன்னு தெரிஞ்சு இந்த நகையெல்லாம் கவரிங்க. போன இடத்துல அசிங்கப்பட்டது தான் மிச்சம். யாரோ நம்ம வீட்டில் இந்த நகையை திருடி இருக்காங்க, அது யாருன்னு தெரிஞ்சாங்கன்னு சொல்லி கோவப்படுவார். அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு மனோஜுக்கு ஷாக் ஆகும். இருந்தாலும் அதை அப்படியே சமாளிப்பாங்க. என்ன விளாடுறீங்களா, புருஷனும் பொண்டாட்டி நேற்று நகையை வாங்கிட்டு போயிட்டு இப்போ வந்து கவரிங்க அது இதுன்னு கதை விடுறீங்க, என்ன நீங்களே நகையை விற்றுட்டு வீட்டில் இருக்கவங்க மேலே பழி போடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட முத்து கோவரும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. இல்லைனா பாட்டியோட பிறந்தநாள் முடிகிற வரையும் இந்த நகை பிரச்சனை வெளியே வராட்டினாலும் அவங்க ஊருக்கு கிளம்புன பின்னாடி கண்டிப்பாக முத்து இதை பற்றி கேட்பாரு. அப்பயும் விஜயா வந்து முத்து மீனா மேலே தான் பழிய போட வாய்ப்பு அதிகம். ஆமாங்க, விஜயாலாம் நீங்கள் தான் நகையை விற்றுருப்பீங்கன்னு அடித்து பேசுவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு நகையை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சீன்லாம் வரலாங்க. கடைசியாக மனோஜ் தான் திருடுன்ற விஷயம் வெளியே வருமா வராதா, இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.